ஏய் காலை சேர்த்து வச்சு உட்கார்றி. நான் ஒரு பையனா பொறுக்க வேண்டியவன் எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க. ஏய் பொண்ணுங்க விசில்லாம் அடிக்க கூடாதுடி. கேட்ச். ஆனா நான் ஒரு பையன மாதிரி பொண்ணுன்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாரியா. அம்மா ஃபுட். சொதப்பிட்டேன். நீயே இந்த கிச்சன்ல போய் எடுத்துக்கிட்டா எனக்கு குறைஞ்சு போயிடுவியா? சாரி, கிச்சன்ல உங்களை மாதிரி பொண்ணுங்க ஏரியா. ஓ அப்ப நீ பொண்ணு இல்லையா? போயிட்டு வரேன் மேஜி டாக்டர். என் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு என் மேல தனி மதிப்பு. சார் உங்களுக்கு இந்த ஸ்கூல் பக்கத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தரட்டா? எதுக்காக டீச்சர்? அது இல்ல, இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டே இவளோட கம்ப்ளைண்ட் கேட்க வருவீங்க? அதான் கேட்டேன். சர்ச்சில் ஃபாதரும் அப்படிதான். இங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னோட பொண்ணு இல்ல, ஆன்டி கிரைஸ்ட். இவ ஆன்டி கிரைஸ்ட். கேவலமா இல்லனாலும் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்த டைம்ல தான் தமிழ்ல இளைய தளபதியோட காதலுக்கு மரியாதை படம் வந்துச்சு. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. அந்த படத்துல இளைய தளபதி சூப்பரா பைக் ஓட்டுவாரு. அத பார்த்த உடனே எனக்கும் ஆசை வந்துருச்சு. மெயின் ரோட்ல ஓட்ட மாட்டேன்னு அந்தோனியார் மேல சத்தியம் பண்ணி என் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி நானும் வாங்கினேன் ஒரு ஹீரோ ஹோண்டா பைக். என்னடா முன்ன பின்ன பைக் ஓட்டி பார்த்ததில்ல? நான் பைக் ஓட்டுவேன், கியர் போடுவேன், தோ இப்படி கையோ. ஆம்பளைங்க பண்ற வேலை உனக்கு தேவையா? அன்னைக்கு விழுந்ததுனால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஜூலியாக்காவை பொண்ணு பார்க்க வந்த போட்டோல என் நெத்தியில ஒரு பேண்டேட் தெரியும். சீக்கிரம் எடுறா, சீக்கிரம். இப்ப நான் அங்க போய் எடுக்கலாம் வாங்க. சரிக்கா. அன்னைக்குதான் என் லைஃப்ல நான் ஒரு பெரிய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சம்பந்தம் முடிஞ்சா நல்லா இருக்கும். கர்த்தரே இது நடக்கும். நல்ல குடும்பம். அது மட்டுமா 200 பவுன் நகையும் 25 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்கணும்ல. 200 பவுன் 25 லட்சமா? கர்த்தரே, இவ்ளோ காஸ்ட்லியா விலை கொடுத்து வாங்குற அந்த ஐட்டம் யாருப்பா? ஹாய். ஜூலியாக்காவை கட்டிக்க போறவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கல்யாணம்னு வந்தா பொண்ணுங்களுக்கு சுயமா முடிவு எடுக்கிற உரிமை இல்லைன்னு. நான் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு நான் ஒரு நல்ல பொண்ணுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் ஒரு உண்மையை மறைக்கிறேன். இதுதான் என் ஆன்டி வீடு, ரேச்சல் ஆன்டி. வைன் ஆன்டின்னு நான் கூப்பிடுவேன். ஆன்டி செம்ம வைன் மேக்கர். வெறும் 10-15 நாள் கட்டி ஊற வைக்கிற வைன்லாம் இல்ல. இப்ப ஆர்டர் கொடுத்தா ஒரு 4 இல்ல 5 வருஷம் கழிச்சு டெலிவரி பண்ற ஸ்பெஷல் வைன். கிரேப்ஸ், பைனாப்பிள்னு எல்லாமே இருக்கு. ஆன்டி பண்ற எல்லா வைனும் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றது நான் தான். நான் தான் ஆன்டியோட ஆபீஷியல் வைன் டேஸ்டர். ஆன்டி, ஆன்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆன்டி என்கிட்ட ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க, நானும் அப்படிதான். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
பொண்ணுங்க நிலைமையே அவ்வளோதான். எவ்வளோதான் அழகா இருந்தாலும் என்னதான் படிச்சிருந்தாலும் கடைசியில கல்யாணம்னு வரும்போது வீட்ல சொல்ற எவனோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி ஆகணும். இந்த ஆன்ட்டி அங்கிளை லவ் பண்ணும்போது எங்க வீட்ல யாருக்குமே அவரை பிடிக்கல. இப்ப பாத்தியா, எல்லாருமே ஹாப்பி. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள கட்டிக்கிறது தான் எப்பவுமே நல்லது. அப்படி இல்லைன்னு வெயி, கட்டிக்கிட்டவன கஷ்டப்பட்டு இஷ்டப்பட வேண்டியதாயிடும். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், எனக்கு பிடிச்ச ஆள நானே கண்டுபிடிப்பேன்னு. எங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் என் டைப் இல்ல. ஒண்ணு படிப்புங்களா இருக்கானுங்க, இல்ல ஜொல்லு பாட்டிங்க. ஹாய் பூஜா. ஆனா ஒருத்தர் இருக்கான் பி டிவிஷன்ல, யார்ட்லி. செகண்ட் நேம் கேட்டா சிரிப்பு வந்துரும். லூஸ்பெல்ட் இல்ல ரூஸ்வெல்ட், யார்ட்லி ரூஸ்வெல்ட். ஆனா பையன் செம்மையா இருப்பான். யார்ட்லிய ஃபைனலைஸ் பண்ணலாம்னு நினைச்ச டைம்ல தான் கொச்சி எஸ்எப்ப சித்தில பிள்ளி என் லைஃப்ல என்டர் ஆகுறாரு. அவர் யாருன்னு தெரியுமா? வீகர்லேண்ட் ஓனர். எங்க ஸ்கூல்ல இருந்து நாங்க அங்க டூர் போனோம். பொதுவா ஸ்கூல்ல டூர் போகும்போது சில ஆம்பளை பசங்க பொண்ணுங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்க. யார்டி வந்து என் பக்கத்துல உட்காந்தப்ப கூட அப்படி ஏதோ குறும்பு செய்வான்னு நினைச்சேன். ஆனா அவன் என் பக்கத்துல வந்து என்ன செஞ்சா தெரியுமா? ஹாய் பூஜா. ஹாய். சாங் நல்லா இருக்குல்ல? பூஜாக்கு தெரியுமில்ல என்னோட ஃபேமிலி, களத்தூர் குடும்பம். எங்கள் அப்பாவும் டாக்டர், உங்கள் அப்பாவும் டாக்டர். பெரியனாகும் போது நானும் டாக்டர் ஆவேன், நீயும் படிச்சு டாக்டர் ஆவ. எனக்கு பூஜாவை பிடிக்கும். ஏய், இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நல்லா யோசிச்சு பார்த்து நாளைக்கு சொன்னா போதும். சரி, வரேன். என் ஃபேமிலி அவன் ஃபேமிலி. என் அப்பாவும் டாக்டர், அவன் அப்பாவும் டாக்டர். மாச வருமானம் 1.20 MBBS, அப்புறம் 1.50, 2 பசங்க, அதுல 1 கிட்டார் வாசிக்கணும். ஓகே.